இந்த வீடியோவில் நம்ம ஹோம்மேட் வெல்டிங் மிஷின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மர் 5mm வயர். ஃபஸ்ட்டு வெல்டிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துக்குவோம். இப்போ நம்மக்கிட்ட 3 வகையான டிசி பேட்டரிஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஷார்ட் ஆகும்போது இந்த கம்பியும் ரொம்ப ஹீட் ஆகி மெல்ட் ஆகுது, அதே மாதிரி இந்த இடமும் ஹீட் ஆகி மெல்ட் ஆகுது. இது மாதிரி தான் நம்ம வெல்டிங் மிஷின் ஒர்க் ஆகும். இது 25 ஆம்ஸ். இதுவே நம்ம வெல்டிங் மிஷினில் என்ன பண்ணலாம்னா 20லேருந்து 200, இந்த வெல்டிங் மிஷினில் 220 வரைக்கும் நம்ம ஆம்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆம்ஸ் அதிகமாக அந்த வகை ஸ்பார்க்கோட அளவு வந்து அதிகமாகும். அது அதிகமாகி ஒரு மெட்டலே உருக்களவு அதிகமாகும். இது இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு என்ன பண்ண போகிறோம்னா இந்த வயர்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த வயரை உள்ள சுற்றி நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். அப்படி பண்ணும்போது இதுலேருந்து வர அவுட்புட் என்ன ஆகும்னா கம்மியான வோல்டேஜ் ஆனால் அதிகமான ஆம்ஸில் வரும். எலக்ட்ரோட மாட்டிட்டு வெல்டு அடிக்குதா அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம வெல்டு அடிச்சு பார்த்தால வெல்டே ஆகலை. ஏன்னு பார்த்தோம்னா இதுலேருந்து வர அவுட்புட்டு ஆம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணோம். ஃபைனலாக இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணியாச்சு. இதுலேயும் நம்ம செகண்டரி காயில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் சுற்றின மாதிரி இதுலேயும் நம்ம அந்த வேக சுற்றுவோம். இப்போ இதை வச்சு நம்ம வெல்டு அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். தான் வருது, ஆனால் வந்து வெல்டாக மாட்டுது. இது ஏன்னா இன்னும் நம்மளுக்கு ஆம்ஸ் பவர் பத்தலை. வெல்டிங் மிஷின் செய்யணும்னு நினச்சி 2 வாரமாச்சு. எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செஞ்சு பார்க்கும் போது தெரிஞ்சது நாங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கோம்ட்டு. அதை சரி பண்ணிட்டு இதை பண்ணியிருக்கோம். நாங்கள் இப்போ இதை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ணியிருக்க காப்பர் வேகில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா அதோட திக்னஸ் தான். இதை பாருங்க எவ்வளோ திக்னஸ் இருக்குன்ட்டு. நம்மளுக்கு காப்பர் வேக் வந்து 3mm தான் இருக்கா. சுற்றி இருக்க அந்த வயர் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கனால நம்மளால் அதிகமாக சுத்த முடியல. அதுக்கு என்ன பண்ணோம்னா எப்படி ஈஸியாக எடுக்குதுன்னா கத்தியை வச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு கோடு போட்டு இழுத்திங்கன்னா வந்துடும். இதில் என்னன்னா இப்படி சுற்றணும். அப்படியே இப்படிலாம் சுற்றிட்டு அதுக்கு மேலே இது வந்து காயில் கட்டுறதுக்கு நம்ம வார்னிஷ் மாதிரி அடிப்பாங்க. அது வார்னிஷ் எடுத்து இது மேலே தடவிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குவோம்.